பிரதீப் ரங்கநாதன் சமீபத்தில் ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு கோமாளி படத்துக்கு பிறகு ஒரு கதை சொல்லியிருக்காராங்க. ஆனா அந்த படம் அதுக்கப்புறம் நடக்கலையாம். இப்படி இருக்கும்போது விஜய்க்கு கூறிய கதையில தானே நடிக்க போவதாகவும் மேலும் அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பாத்தீங்கன்னா 3Y பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. Y பிரிவுல பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பாங்களாம். விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அஜித் அவர்கள் கார் ரேசின் மீது கவனம் செலுத்துவதால் அடுத்த படம் இந்த வருடத்தின் இறுதியில் தான் தொடங்கும் என முன்பே அறிவித்திருந்தார். மேலும் பல முக்கிய இயக்குநர்கள் தற்போது அஜித்திடம் கதை சொல்லி வருகின்றனர். அதில் ஒருவர் தான் கார்த்திக் சுப்ராஜ் அஜித்துக்கு கதை சொல்லி இருப்பதாக கதை வெளியாகி இருக்கிறது. சூர்யாவின் ரெட்ரோ படத்திற்கு பிறகு அவர் அஜித்தை வைத்து இயக்குவதாக தகவல் வருகிறது. இருப்பினும் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் உறுதியாகவில்லை என்று அதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என்று கூறப்படுகிறது.